Hi friends, welcome to Savi Aari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா அந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம போட்டதில்லை, ஏற்கனவே வேறு ஒருத்தவங்க கிட்ட போட்டது. பழைய ப்ளவுஸ் இது, ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆயிருக்கும் போட்டு. இது எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டில் போட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாக ஒரு லோட் ஸ்டிச் போட்டிருக்காங்க. அடியில் எதுவுமே கொடுக்காமல் அப்படியே லோடு ஸ்டிச், ஃப்ளாட் லோடு இருக்குது இல்லைங்களா, அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீட் போட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்காங்க. அதில் ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு கலரும் மாற்றி மாற்றி பானி ஸ்டிச் போட்டுட்டு, அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து டபுள் லைன் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் பண்ணிவிட்டு, அதோடைய கேப்பில் வெளி பக்கம் இருக்கிற கேப்லலாம் அரும்பரும்பாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி அரும்பரும்பாக போட்டிருக்காங்க. இந்த ஒன் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளார் ஒன்று போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சக்கரி வச்சுட்டு, அதுக்கு அவுட்லைனாக 2 லைன் ஜரி சுகர் பீட் வச்சுட்டு, அதே மாதிரி அதை சுற்றி ஒரு 6 பெட்டல் வர மாதிரி அதே மாதிரி சக்கரி சுகர் பீட் வச்சு போட்டுட்டு, அதுக்கு அவுட்லைனாக ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் அவுட்லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த அரும்பரும்பாக போட்டு, அந்த ஸ்டெம்மு போட்டு, அதுக்கு கொம்பாக போட்டு, அந்த அரும்பு இருக்குது இல்லைங்களா, அதையே எல்லாம் அதுக்கு அந்த ஃப்ளாருக்கு போட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளே நெக் ஃபுல்லாகவே போட்டுட்டு, புட்டாஸ் வந்து ஒரு பெரிய பீடு வச்சுட்டு, அதுக்கு 2 லைன் சுகர் அவுட்லைன் ஜரி த்ரெட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு ஃபாலோ ஆகிருக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பே. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு, அதில் இந்த மாதிரி அந்த ஃப்ளாரை போட்டு, அதுக்கு ஸ்டெம்மு வைக்காமல் அந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிளையே அதோடைய கேப்பில் ட்ரையாங்கிள் போட்டுட்டு பானி ஃபில் பண்ணிவிட்டு, அந்த அரும்பு அதோடைய கேப்பில் போட்டிருக்காங்க. நெக்லைனில் இந்த ஒரு ஜரி த்ரெட்டில் போட்டிருக்காங்க, சில்க் த்ரெட்டில் அந்த மெட்டீரியல் கிளாத்தோடைய கலருக்கே இந்த மாதிரி கவ போட்டு, அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. அந்த மல்டி கலர் ஸ்டோன் தான் அந்த ஃப்ளவருக்குள்ளேயும் சக்கரி மேலே ஒட்டியிருக்கிறதும் அதே தான் ஒட்டியிருக்காங்க சரிங்களா. இப்போ எதுக்காக வந்திருக்குன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த சுகர் பீட்லாம் கட் ஆகிருக்கு. அது வந்து துவைக்கும் போது ரொம்ப ரஃபாக அந்த அடித்து துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இடத்துலலாம் சுகர் பீட் கட் ஆகிருக்கு. இந்த கையில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் விட்டுருக்கோம், அது அப்புறம் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பெருசாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து எலி கடிக்கிற மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. அதனால் அதையும் அந்த பீட்ஸையும் சரி பண்ணி தர சொல்லி தான் வந்திருக்கு இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் இந்த இடத்துலலாம் பீடு கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்குள்ளே ஒரு 2 சர்க்கிளில் விட்டு போயிருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. இந்த ஸ்லீவில் பாருங்கள், இந்த ஸ்டோன் செயின் இந்த இடத்துல விட்டுருக்கு, இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த சுகர் பீட் கட் ஆகிறது வந்து பிகினர்ஸுக்கெலாம் அந்த நாட்டு ஒழுங்காக விழலைன்னா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இல்லைங்களா. அந்த பிரிஞ்சு வந்ததை என்ன பண்ணி சரி பண்ணலான்ற டவுட்டுக்காகத்தான் நான் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ஹோல்ஸ் எப்படி சரி பண்ணுறதுன்றதை காட்டியிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஸ்டிச் போட்டிருக்காங்க இல்லையா, ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த இடத்துலையும் பிரிஞ்சிருந்தது அந்த ஸ்டிச்சு. அதை அப்படியே வச்சு ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிழிஞ்சிருக்கு இல்லையா, அந்த எதுவுமே பண்ணல, அதை அப்படியே வச்சுருக்கேன். அந்த ஃப்ளார் ஷேப் அந்த மோட்டிஃபை அப்படியே இதே மாதிரி வேறு ஒரு ரெட் கிளாத்தில் போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த கடிச்சிருக்கிற அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸ் சைஸுக்கே இருக்குது இதுவும் இந்த மோட்டிஃபும். அதனால் இந்த சேம் அதே மாதிரி மோட்டிஃபையை போட்டு பேட்சாக வந்து அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுருக்கேன் சரிங்களா. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்சாவை கட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப் மேலே ஒட்டிக்கலாம் சரிங்களா.
இதுக்கு மேலே அந்த கட்டை எலி கடிச்சிருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு மேலே என்ன ஒர்க்கு போடுறதுன்னு யோசிக்கும்போது 3D போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏதாவது பேச்சஸ் ஒர்க் பண்ணி அது மேலே வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும்போது அந்த கட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை ஏதாவது பண்ணி ஏதாவது கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறது, இல்லாட்டி ரஃப் ஸ்டிச் போட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த ஐடியா கிடச்சிது. சேம் அதே ஃப்ளவரையே நம்ம ஒர்க் போட்டு அந்த பேட்சை அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு அது மேலே ஸ்டிச் போட்டோன்னா நமக்கு அது சேம் ஃப்ளவராகவே போயிடும் இல்லைங்களா. பெருசாக அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுன்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடியில் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும்போது அந்த கேப்லலாம் கீழே அந்த ஆப்போசிட் சைடு ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒட்டியிருக்கூடாதுன்றதுனால ஸ்லீவுக்குள்ளே நான் வேஸ்ட்டு கிளாத் ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போது ஒட்டியிருக்கேன். இதுக்கு மேலே அந்த ஸ்டோன் சக்கரி மேலே ஸ்டோன் ஒட்டாமல் இருக்கா இல்லைங்களா, அதையும் ஒட்டிடலாம் கையோட, அதுவும் சேர்ந்து காஞ்சிடட்டும்னு சொல்லிவிட்டு நான் அதையும் ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, சாரீக்கெலாம் ஒட்டுற ஸ்டோனு, அந்த ஸ்டோன் தான் இது. வந்து மல்டி கலர் ஸ்டோனு ஒட்டிட்டு சேம் டைமில் ரெண்டும் காஞ்சிக்கிட்டோன்னு விட்டுட்டேன். இந்த வீடியோ வந்து பார்ட்டாக 2 பார்ட்டாக போட்டிருக்கேன், முழுசாக போடல. இது வந்து இந்த எலி கடித்த ஏற்கனவே ஒர்க்கு போட்ட ப்ளவுஸ் இல்லைங்களா, இது ஒர்க்கு போட்ட ப்ளவுஸுன்னும் போது ஒர்க்குக்கும் காசு கொடுத்துருப்பாங்க, மணி கொடுத்துருப்பாங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்ந்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ளவுஸை தூக்கி போட மனசு இல்லை இல்லைங்களா. இப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேட்டு தான் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். தூக்கி போட முடியாது, அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூக்கி போட முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீடு கட்டாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 பீட்ஸ் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் சரிங்களா. நான் இழுத்து சரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல நாட் போட்ட மாதிரி இருக்குது, அதனால் வரல நான் இழுக்கும்போது. அந்த மாதிரி இவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஒரு 4 பீட்ஸை எடுத்துகிட்டு த்ரெட்டு அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டு எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு போய் அந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்துக்குள்ளே போயிடும் த்ரெட்டு. அப்படி இருக்கும்போது த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நமக்கு வெளியே தெரியாது. அதே சமயம் குட்டையாக கட் பண்ணி விட்டாலும் அடுத்து பக்கத்தில் இருக்கிற பீடு கட்டாயி வெளியே வரும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற இடத்துல ஒருவேளை நான் நாட் போட்டிருக்கிற பக்கத்தில் அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு 2 பீடு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இது வந்து கட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கட் ஆகிருக்கு. நான் பிரித்து எடுக்கவும் முடியல. அந்த இடத்துல நாட் போட்ட மாதிரியே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் விட்டுறலாம் சரிங்களா. இப்போ நான் ஊசி போட்டு எடுத்தேன் பாருங்கள், அந்த இடத்துல கூட உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிக்கும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இது இல்லாமல் பீட் போடும்போது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணுறது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போது இந்த எலி கடிச்ச அந்த ஹோல்ஸை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஏற்கனவே சாரியில் டேமேஜ் இருக்கும், ஏதாவது ரொம்ப முக்கியமான சாரீ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சாரியில் டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு எம்ப்ராய்டரி போட கொடுக்க முடியல, எம்ப்ராய்டரிலாம் மணி அதிகமாக கேட்பாங்க இல்லைங்களா. இப்போது எனக்கு ஆரி தெரியும், நான் எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நான் ஏற்கனவே ஒரு சாரியில் அந்த மாதிரி டேமேஜ் இருக்கிற ஒரு சாரீக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க நீங்கள் போய்ட்டு அதில் பாருங்கள் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். இந்த ஒட்டினது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சாக நார்மல் நீடில் வந்து த்ரெட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நார்மல் மிஷின் த்ரெட் தான் போட்டிருக்கேன். போட்டு எடுத்துக்கிட்டு பக்கம் பக்கமாக இந்த அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த அவுட்லைன் கிட்ட பக்கம் பக்கமாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர் ஃபுல்லுத்துக்குமே அவுட்லைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அவுட்லைன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பாருங்கள், அதுக்கெலாம் நீங்கள் உள்ளே அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவே அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கேப்பில் ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்கள் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். அவுட்லைன் எல்லாமே போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ தான் என்னால் காட்ட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் அந்த ஸ்டோன் செயின் விட்டுருந்தது இல்லைங்களா, அதுவும் அந்த பீட்ஸு விட்ட இடத்துலலாம் எப்படி பீட்ஸ் போடுறதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். சரிங்களா, கண்டிப்பாக கிழிஞ்சு போன ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி அதாவது இந்த மாதிரி ஏதாவது எலி கடிச்சதுன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது எங்கேயாவது மாட்டி கிழியிறது அந்த மாதிரி கூட ஆயிருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த அதுக்கான அந்த டவுட்டுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவி ஆரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே காட்டும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரிங்களா, ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.